திண்டுக்கல், தேனி, நாகை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தாலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. வேதாரண்யம், தோப்புத்துறை பகுதி சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கியுள்ளன. பலத்த இடியோசையோட கடுமையான மழை பெஞ்சுது. வேதாரண்யம், தோப்புத்துறை நகரங்களில் ரெயினேஜ் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. அதுக்கு மேலே சாலையில் வெள்ளம் போல் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஹெக்டேர் நிலத்தில் விவசாயி சாகுபடி பண்ணிட்டு மழையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த மழை பெஞ்சது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே இந்த மகிழ்ச்சியை தருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கரைவெட்டி பெரிய ஏரி நிரம்பியுள்ளது. அதிலிருந்து கழுங்கு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்லும் நிலையில் அருகிலுள்ள வயல்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. சுமார் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த ஓடையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி இருந்தாலே இந்த தண்ணி இன்னைக்கு நிற்காது. இதே நிலைமை தான் 100 ஆண்டுகளாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. எனவே தமிழக அரசு ஓடையில வாரிகள் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி இனி வருங்காலங்களில் இந்த வெள்ளம் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதி முழுக்க நெற்பயிர் முழுக்க தண்ணியில மூழ்கி இருக்கு. அவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்குது. திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராஜகாப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, பேகம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதேபோல நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கொடைக்கானலில் இருள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஏரி சாலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழைக்கு இடையிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக உலா வந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள பல இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம், லட்சுமிபுரம், தென்கரை, தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இரவிலும் மழை நீடித்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டி காலனியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.